Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, இன்னைக்கு வீடியோ ஆடி அமாவாசை vlog தான் பார்க்க போகிறோம். முக்கியமான விரத நாட்கள் வந்தால் நம்ம ரொம்ப பிஸி ஆகிடுவோம். அதனால் முன்கூட்டியே சில வேலைகள்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் சாமி கும்பிட்றப்ப. நான் சாமிக்கு தேவையான பூவெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 கேரி பேக் வாங்கினேன். ஒரு பூ கவர் பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஸோ பூவெல்லாம் கட்டி வச்சுட்டா காலையில் சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் போடலான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன பூவாக இருக்கிறதெல்லாம் கட்டிட்டேன். மீதி பாதி பூ எடுத்து வச்சுக்கிட்டேன். சிங்கிளாகவே ஃபோட்டோஸ்க்கெலாம் வச்சுக்கலான்னு சொல்லி. பூ பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது. சாமந்தி பூ பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் காயாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் நல்ல மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்குது. அதனால் நான் சாமந்தி பூ தான் எப்போவுமே வாங்குவேன். முக்கியமான விரத நாட்கள், பண்டிகை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைகளில் கட்டின பூவாக வாங்கினா ஒரு முழம் 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே உதிரி பூ வாங்கி தான் கட்டுவேன். ஸோ பூ கட்டி முடித்ததும் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு பூஜை சாமான் விளக்கிறதுக்கு பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வாஷ் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி பூஜை பாத்திரம் விளக்கிறதுக்கு எப்பவும் போல் 2 ப்ராடக்ட், எலுமிச்சம்பழமும் சபீனா, இதை 2 வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி இதை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சமையலுக்கு தேவையான பொருட்கள் அமாவாசை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு போய் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா அவுத்திக்கீரைலாம் காலையில் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காய்கறிகளும் அதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவுத்திக்கீரைலாம் ஒரு கட்டு 20 ரூபான்னு சொன்னாங்க. 2 கட்டு வாங்கினேன். ஒரு கட்டு பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுத்துட்டேன். காலையில் அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் 2 கட்டு வாங்கினா 1 பசுமாட்டுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவின் பால் பேக்கெட்டில் இந்த மாதிரி செஸ் ஒலிம்பியாடுக்கான இந்த பிரிண்ட்டு இருந்துச்சு. அன்றைக்கி தான் இந்த செலிப்ரேஷன் தொடங்கினாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கிங்கில் பருப்பு ரெடி பண்ணுறது தான். பருப்பு வேக வச்சுட்டு முதல்ல நெய் போட்டு பருப்பை தாளிச்சிட்டேன். அடுத்ததாக சாம்பார் பண்ணுவேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. மாங்காய் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம். அதனால் அதை மட்டும் நான் தட்டில் வச்சுட்டேன். ஸோ குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி தான் எண்ணெயும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாம்பார். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாம்பார் வச்சு முடித்ததுக்கப்புறமா இங்கே ஒரு பக்கம் நான் அவுத்திக்கீரையை உருவி அலசி வச்சுருந்தேன். அது தண்ணி இருந்ததும் அதை கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவுத்திக்கீரையை கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பொரியல் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வடை சட்டிலேயே நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். நிறைய பாத்திரம் இதுக்காக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு வடை சட்டிலேயே ஒரு சமையல் முடிஞ்சதும் அதையும் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே அடுத்த பொரியலும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்தம் 3 பொரியல், அதாவது கீரை, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் வாழைக்காய், மொத்தம் 3 காய் நான் பொரியல் பண்ண அன்றைக்கி. ஸோ இது எல்லாமே பேசிக் தான். எப்போவும் வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கீரை பொரியல் பண்ணுவோம். ஆனால் சில பேர் விரதத்துக்கு பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் பூண்டு சேர்த்து தான் சமையல் பண்ணுவேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கும் கண்டிப்பாக. சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லேயும் நான் பூண்டு ஆட் பண்ணுவேன். அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய்லாம் போட்டாச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ சாம்பார் இறக்கி முடிச்சதும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், அதுக்கு அடுத்ததாக அவரைக்காய் பொரியல், இது 2ம் செய்யணும். ஸோ கீரையும் இந்த பக்கம் வெந்து முடிச்சிருச்சு. அடுத்ததாக அவரைக்காய் வறுவல் செஞ்சிட்ருக்கேன் நான். ஸோ அவரைக்காய்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணுறேன். கீரைக்கு பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டேன். இது மிளகாத்தூள் போட்டு செஞ்சேன். அடுத்ததாக வாழைக்காய் வறுவல், இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சேன். இதையும் ஸோ வாழைக்காய் வறுவல் ரொம்பவே விசேஷம். ஏன்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய், புடலங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி நாட்டுக்காய்கள் படைப்பாங்க. அடுத்ததாக வடை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2ம் சேர்த்து நான் வடை பண்ணேன்.
ஸோ அப்பளம் வந்து வடை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே வந்து அப்பளம் வந்து வறுத்துக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது மட்டும் நான் வந்து வடை வந்து சுட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து தான் அதுலேயே வந்து அப்பளம் வந்து பொரிச்சிக்கிட்டேன். ஸோ இப்படி ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா 3 அமாவாசை, முக்கியமான அந்த அமாவாசை மட்டும் கும்பிடுவேன். அதனால் எப்போவுமே வடை பாயாசத்தோடு தான் வந்து அன்றைக்கி அமாவாசை இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சேமியா போட்டு தான் நான் பாயாசம் பண்ணேன். அதுக்கு அடுத்தது அதில் வந்து நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை அதெல்லாம் வறுத்து கொட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து படையல் போட்டாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பாக கும்பிட்டோம். 3 வகையான பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம், பருப்பு, வடை, பாயாசத்தோட நல்ல சிறப்பாக வந்து அன்றைக்கி பூஜை நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.